சக்தியின் கற்றலினிது. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் என்று வள்ளுவ பெருந்தகை மிக அற்புதமான திருக்குறளை தந்திருக்கின்றார். துன்பத்திற்கே துன்பத்தை செய்து விடுவார்களாம். யார்? சான்றோர்கள், அறிவில் சிறந்த சான்றோர்கள் துன்பத்திற்கே துன்பம் இழைத்து விடுவார்கள். துன்பத்தினால் அவர்கள் துன்பமடைய மாட்டார்கள் என்று கூறுகின்றார். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அப்படி துன்பத்தினால் துன்பப்படாமல் எவ்விதமான சலனமும் இல்லாத ஒரு வெற்றியாளனுடைய தன்மையை விதந்தோதுகின்ற பாடல்தான் இன்றைய சிந்தனைக்கு கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் மந்திரப்படலம் முதல் பாடல். கடவுள் வாழ்த்தாக அயோத்தியா காண்டத்திற்கு கடவுள் வாழ்த்தாக அமைந்திருக்கக்கூடிய பாடல். வானின்றி இடிந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பெங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறனும் உளனென்ப கூனும் சிறிய கோத்தாயும் கொடுமையிடைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கண் தீர்த்த கடல் வேந்தே என்று பாடுகின்றார் கம்பர். வானின்றி இடிந்து, வானிலிருந்து தோன்றியவை எவை? மற்ற பூதங்கள். 5 பூதங்கள் சொல்வோம் தானே, நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். அனைத்து பூதங்களின் ஆதாரம் வானம். வானிலிருந்துதான் வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து மண் என்ற அடிப்படையில் பூதங்கள் தோன்றின என்று கூறுவர். அப்படி வானிலிருந்து தோன்றிருக்கக்கூடிய வரம்பிகந்த மாபூதம், அளவு கடந்த 5 பூதங்கள், அந்த பஞ்சபூதங்கள், அவற்றினுடைய வைப்பாக இருக்கக்கூடிய வையம் இந்த பூமி. அதனால்தான் வையம் என்ற பெயர். உயிர் வாழ்க்கைக்கு இடமான வையம், 5 பூதத்தின் வைப்பு இது. அப்படிப்பட்ட இந்த வைப்பாக இருக்கக்கூடிய இந்த வையத்தில் எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருள், நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த 5 பூதமாகவும் அனைத்துமாகவும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள். எப்படியெல்லாம் எங்கும் நிறைந்திருக்கின்றார் என்றால் அடுத்த வரியிலேயே இன்னும் தெளிவாக சொல்லிவிடுகின்றார். ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறனும் உளனென்பர். ஊனாக தான் இருக்கின்றார். எத்தனை விதமான உடல் பார்க்கின்றோம். தாவர சங்கம மானுட உயிர்கள் எத்தனை பார்க்கின்றோம். அத்தனை உடலாக, அவற்றினுடைய அத்தனை உயிராக, அத்தனையிலும் உணர்வாக, அவற்றின் உள்ளாக புறமாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று விளக்கியாகிவிட்டது. ஊனும் உயிரும் உடலும் போல் உள்ளும் புறமும் உளன் என்ப. அப்படிப்பட்ட பரம்பொருளுக்கு அவர் அவதாரம் எடுத்து மண்ணில் மானிடனாக தோன்றியவுடனேயே மானுடர்க்கே உரித்தான துன்பம் வந்து சேர்கின்றது. துன்பம் மண்ணுயிர்க்கே பொது என்றும் சொல்லலாம் தான். ஆனால் அதிகம் கொண்டாடுகின்றவர்கள் யார்? மானுடர் தான். ஏனால் மனம் படைத்தவர்கள். துன்பத்தையும் நாம் கொண்டாடாமல் விடமாட்டோம் அல்லவா? எனவே அத்தகைய மானுட ஒரு எடுத்தவுடனேயே துன்பம் வந்து சார்கின்றது. யார் மூலமாக வருகின்றது? தந்தவர்கள் யார்? கூனும் சிறிய கோத்தாயும். கூனியாகிய அந்த மந்திரை, கோத்தாயாகிய கைகேயி, சிறிய கோத்தாய் சிற்றன்னையாகிய சத்திரிய குலத்து அரசியாகிய அந்த கைகேயும் கொடுமை இழைப்ப தீமை செய்ய தொடங்கி விட்டனர். அவதாரம் எடுத்து மனிதனாக வந்தவுடனேயே மனிதர் தானே துன்பத்திற்கு உரியவர் என்றாகிவிட்டது. எனவே கூனும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து அதற்கு வாடி துன்புற்று கலங்கி நிற்கவில்லை. அரசாட்சி தானே வேண்டும், இந்த அருங்கள் பரதனுக்கே தந்தோம், அவன் பெற்றது யாம் பெற்றது என்றெல்லாம் சொல்லி வெளியேறிவிட்டார். கோல் துறந்து, அரசாட்சியை துறந்து, காணும் கடலும் கடந்து காட்டை கடக்கின்றார், கடலை கடக்கின்றார். அப்படி அவர் கடந்து வந்ததனால் என்ன நேர்ந்தது? அவருக்கு ஒரு துன்பம் நேர்ந்ததாம். அதனால் வெளியேறினாராம். அவர் கானை கடந்தாராம், கடலை கடந்தாராம்.
அவர் கடந்து கடந்து வர வர அவர் கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் அத்தனை பேரும் துன்பத்தையும் கடந்தனர். அவரை சந்தித்தவர்களுடைய துன்பமும் நீங்கிற்று. முனிவர்களுடைய துன்பமெல்லாம் நீங்கிற்று. சுக்ரீவனுடைய துன்பம் நீங்கிற்று. கடலை கடந்து வந்ததும் விபீடனனுடைய துன்பம் நீங்கிற்று. இலங்கையினுடைய துன்பமும் நீங்கிற்று. அவருடைய துன்பம் நீங்குவதற்குள் அனைத்து பேரின் துன்பமும் நீங்கிற்று. தேவர்களுக்கு இருந்த துன்பமும் நீங்கிற்று. தனது தவ ஆற்றலால் ஆணவத்தினால் தேவர்களையே ஆட்டுவிக்க இருந்த ராவணனுடைய கொடுமையிலிருந்து தேவர்களும் விடுதலை பெற்றார்கள். ஆக துன்பம் என்ன செய்கின்றது பாருங்கள். துன்பம் ஒரு சான்றோனை அணுகுகின்ற பொழுது அது மிக உடன்பாடாக செயல்பட்டு விடுகின்றது. அது சான்றோருடைய தன்மை. அது அங்கு ஒரு ரசவாதம் நடந்து விடுகின்றது. இரும்பு பொன்னாகும் என்றெல்லாம் சொல்வார்கள் தானே ரசவாதத்தினால். அதுபோல துன்பம் நன்மை செய்து விடுகின்றது. ராமனுக்கு நேர்ந்த துன்பம் தான் இத்தனை நன்மைகளை செய்தது. மிகப்பெரிய துன்பத்தினுடைய கொள்கலமாக இருந்த இலங்கை வேந்தனை அழித்தொழித்தது. அரக்கனை அழித்தது. தேவர்களுடைய துன்பத்தையும் நீக்கியது. சான்றோர்களுக்கு நேர்கின்ற துன்பம் உலகத்தினுடைய துன்பத்தை நீக்க வல்லது. இடும்பைக்கு இடும்பை படுப்பர் சரிதான். அந்த இடும்பைக்கு இடும்பை படுப்பவருடைய தன்மை எப்படிப்பட்டது? அந்த இடும்பையை கொண்டே உலகத்தின் இடும்பையையும் நீக்க வல்லது என்பதை கம்பர் இங்கு நிறுவுகின்றார். ராமனுக்கு அந்த துன்பம் நேராவிட்டால் இன்று ராமசரிதத்தை நாம் பாடிக்கொண்டிருக்க மாட்டோம். துன்பம்தான் ராமனை சரித்திர நாயகனாக்குகின்றது. துன்பம் பொன்னை இன்னும் பொலிய செய்கின்ற நெருப்பு போன்றது. அது சான்றோர்களுடைய உள்ளத்தை வாட்டுகின்றது. அவர்களுடைய வாழ்வை வாட்டுகின்ற பொழுது அவர்கள் இன்னும் ஜொலிக்கிறார்கள். அவர்கள் இன்னும் உலகத்திற்கு அதிகமாக பயன்பட்டு விடுகிறார்கள். அந்த துன்பம் யாரை சார்கின்றதோ அந்த உயிரினுடைய ஆற்றல் இன்னும் வீறு பெறுகின்றது. அது தன்னுடைய உண்மை ஆற்றலை உணர்ந்து விடுகின்றது. ஒரு போராட்ட சூழல் உருவாகின்ற பொழுது அந்த உயிர் தனது உண்மையான ஆற்றலை உணர்ந்து வீறு கொண்டு எழுகின்றது. சாதாரண படைப்பாக இருந்தால் அது தன்னுடைய துன்பத்தை நீக்கிக் கொள்வதோடு அடங்கி விடுகின்றது. சான்றோராக இருந்தால் அது உலகத்தினுடைய துன்பத்தையும் போக்கி அமைகின்றது. அதைதான் ராமசரிதத்தில் காண்கின்றோம். தனக்கு நேர்ந்த துன்பத்தினாலேயே அந்த துன்பத்தையே கருவியாக்கி கொண்டு அகிலத்தின் துன்பத்தை நீக்குகின்றான். அப்படிப்பட்ட எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளாகிய அந்த ராமனை போற்றுவோம் என்கின்றபடியாக பாடல் அமைந்திருக்கின்றது. அங்கிருந்து தான் காந்தியார் துவங்குகின்றார். தென்னாப்பிரிக்காவில் காந்தியாருக்கு நேர்ந்த அவமானம் காந்தியை மகாத்மாவாக்கிவிட்டது. அந்த தொடர்வண்டியிலிருந்து அவர் தள்ளப்பட்டவுடன், கருப்பன் என்று நிராகரிக்கப்பட்டவுடன் அவர் சரித்திர நாயகனாகிறார். அங்கு துவங்குகின்றார் போராட்டத்தை. தனக்கான போராட்டமா? தன்னை ஒத்த துன்பத்தில் இருக்கின்றவர்களுக்கான போராட்டமாக. இதுதான் சான்றோர் தன்மை. தனக்கு ஒரு துன்பம் நேர்ந்து விட்டால் அந்த துன்பத்தினுடைய மூலத்தை, ஆணி வேரை பிடுங்கி களைதலை கடமையாக கொள்வர். அந்த துன்பம் அகிலத்தில் எங்கும் இருக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் கொள்வர். இதுதான் சான்றோர் இயல்பு. அந்த போராட்டம் இந்தியாவிலும் அகிம்சை போராட்டமாக ஒளி வீசி நமக்கும் விடுதலை தந்தது. ஆக சான்றோர்களுடைய தன்மையை இன்னும் இந்த அகிலத்திற்கு பெரிதாக்கி ஒளிவீச செய்து தரக்கூடியது துன்பங்கள் என்பதில் ஐயமில்லை. இது நாம் அன்றாடம் காண்கின்ற, நாம் அனைத்தையும் காண்பதற்கு ஜீவ நாடியாக இருக்கின்ற கதிரவன், அது வாயு கோலம் என்று சொல்வார்கள். அது ஓயாமல் எரிந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்வார்கள் அறிவியலாளர்கள். தான் எரிந்து கொண்டிருக்கின்ற அளவிற்கும் அகிலத்திற்கு ஒளியை பாய்ச்சி கொண்டே இருக்கின்றது. இதுதான் சான்றோர் நிலை. தான் எரிய 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 அகிலம்
ஒளி பெறுகின்றது, வாழ்வு பெறுகின்றது. இதுதான் சான்றோர் நிலை. துன்பம் சான்றோர்களை வாட்ட 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 அவர்கள் அதிகம் பயன்படுகிறார்கள். நெருப்பிலிட்ட பொன் போல் ஜொலிக்கிறார்கள். தான் எரிந்து கொண்டே ஒளி வீசுகின்ற சூரியனாக அவர்கள் பரிமணிக்கிறார்கள் என்பதையெல்லாம் சிந்திக்க வைக்கின்றன இந்த சிறந்த இலக்கியங்கள். இத்தகைய செம்மாந்த இலக்கியங்களை நாம் அன்றாடம் சிந்திப்போம். நன்றி.